நேர்களே, ஆர்சிபி அணியுடைய மொத்த மதிப்பீடு 8600 கோடி ரூபாய். ஆனால் அவங்க கொண்டாட்டத்தின் போது 11 மரணங்கள் நிகழ்ந்தது இல்லையா, அதுக்கு நிவாரணமாக அவங்க கொடுத்த தொகை முதல்ல கொடுத்தது 5 லட்சம் ரூபாய். இது தொடர்பான விமர்சனங்கள் எழுந்ததுமே அந்த 5 லட்சத்தை 10 லட்சமாக மாறினாங்க. ஆனாலும் விமர்சனங்கள் ஓயவில்லை. ஆர்சிபி 18ஆம் ஆண்டில் பெற்ற வெற்றிக்கான அந்த கொண்டாட்டத்தில் அந்த வெற்றி கோஷம் மரண ஓலமாக மாறிய நிகழ்வு நாட்டையே உலுக்கியிருக்கிறது. அந்த 11 மரணங்களுக்கும் யார் பொறுப்பு, என்ன நடக்கிறது இந்த விவகாரத்தில், அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது, இதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆர்சிபி நடந்த இந்த கலேபரம், இதனால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான மக்கள், 56 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக எஃப்ஐஆரும் இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 8 பிரிவுகளில் வெவ்வேறு விதமான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு அணி கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்ற ஒரு விஷயம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது எந்த நோக்கமும் இன்றி நடந்த உயிரிழப்பிற்கான குற்றம் சாட்டி இருப்பது, குற்றத்திற்குள்ளாகி இருப்பது ஆர்சிபி அணி மட்டும்தான். அந்த வகையில் 3 பேர் அக்யூஸ்டாக அந்த எஃப்ஐஆரில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. A1 ஆர்சிபி நிர்வாகம், A2 DNA ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம், A3 கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம். ஸோ ஆர்சிபியோட இந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அப்படின்ட்டு பார்க்கும்போது, அந்த மாநிலத்தின் சட்டமன்ற நிலையமான விதான் சௌதாலிருந்து சின்னசாமி கிரிக்கெட் மைதானம் வரைக்குமே இந்த ஊர்வலம் போவதற்கான திட்டம் இருந்தது. சின்னசாமி மைதானத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இருக்கைகள் பார்த்தோம்னா 32,000 35,000 வரைக்கும் தான் ஆட்கள் இருக்க முடியுன்ற நிலையில் வந்த ரசிகர்களுடைய எண்ணிக்கை 3 லட்சம் வரைக்கும். இதுக்கு காரணமாக சொல்லப்படுவது ஆர்சிபி அணி போட்ட அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட், என்ட்ரி இலவசம், எல்லாரும் வாங்க அப்படின்னு அவங்க கொடுத்த ஒரு இன்வைட். அதையும் தாண்டி இது சின்னசாமி மைதானத்தில் மட்டுமே நடந்திருக்க வேண்டிய நிகழ்வு ஏன் விதான் சௌதால இருந்து பேரணி போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அந்த பேரணி அப்படின்ற பரேடுன்ற ஒரு விஷயம் கூட ஏதோ ஒரு திறந்தவெளி வாகனத்துல இல்லை, அந்த டீமோட பஸ்ஸில் முன்னாடி அவரை உட்கார வச்சு, விராட் கோலி உட்கார வச்சு அந்த பஸ் போயிருக்கு இந்த பாதையில். இதுதான் ஒரு பரேடுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இந்த வெற்றி பேரணிக்கு அனுமதி கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கு. ஆனால் போலீஸ் இதற்கு முதலில் அனுமதி மறுத்ததாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜூன் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த விக்டரி பரேடு, அதனைத் தொடர்ந்து சின்னசாமி மைதானத்தில் வெற்றி கொண்டாட்டத்திற்கான விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 7:30 மணிக்கு தான் போட்டி தொடங்குது. ஒருவேளை நாங்கள் வின் பண்ண நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை ஆர்சிபி நிர்வாகம் தரப்புல இருந்தோ மாநில கிரிக்கெட் சங்கம் தரப்புல இருந்தோ முன் வச்சிருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்த கொண்டாட்டங்கள் தொடங்கும்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் போலீஸ் கமிஷனர் இதற்கு, அதாவது பெங்களூரு நகர போலீஸ் கமிஷனர் இதற்கு மறுப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏன்னா ஒருவேளை டீம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இரவு முழுக்க கொண்டாட்டம் போயிட்டு இருக்கும், அதுக்கான போலீஸ் பணிகளில் பந்தோபஸ்து பணிகள்லாம் இருக்கும்போது எப்படி அடுத்த நாள் மறுபடியும் இத்தனை இடங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனால் போலீஸுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் அழுத்தம் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தான் ஆர்சிபி இந்த கொண்டாட்டத்திற்கு அனுமதி கிடைத்ததாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ மொத்தம் 11 மரணங்கள். இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, இந்த பாதுகாப்பு பணியில் உள்ள குளறுபடிகள் சம்பந்தமாக அந்த மாநில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் கிட்ட கேள்வி எழுப்பிய போது, பாதுகாப்பு பணியில் 5000 போலீசார் ஈடுபட்டிருந்தாங்க, ஆனால் அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்ததால் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தார். ஆனால் உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிய வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன, பாதுகாப்பு பணியில் 1000 போலீசார் தான் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். 3 லட்சம் பேருக்கும் ரசிகர்கள் வந்திருக்கக்கூடிய இடத்துல வெறும் 1000 போலீசார் எப்படி சமாளித்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வலுவாகுது. ஸோ இதற்கு யார் பொறுப்புன்ற ஒரு கேள்வி வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கை காட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலையில எந்த கமிஷனர் அனுமதி தர முடியாதுன்னு சொன்னாரோ, எந்த கமிஷனருக்கு அழுத்தம் கொடுத்து பெர்மிஷன் வாங்கப்பட்டதோ அந்த கமிஷனர் தற்பொழுது மாநில அரசால சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில ஆர்சிபி நிர்வாகி நிக்கில் மற்றும் DNA என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த 3 பேர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருக்கு லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அணியில் இருக்கக்கூடிய சில வீரர்கள் வெளிநாடு செல்வதற்காக அவசரப்படுத்தியதால தான் போட்டி நடைபெற்ற அடுத்த நாளே இந்த பரேடை நடத்தணும், விக்டரி பரேடை நடத்தணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அப்படி அவசரப்படுத்திய வீரர் யார் அப்படின்னு கேட்கும்போது விராட் கோலியின் பெயரும் அடிபடுகிறது. அதனால தான் எக்ஸ்தலத்தில் அரெஸ்ட் விராட் கோலி என்ற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆகிற சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த நிலையில சின்னசாமி மைதானத்தில் இந்த ஈவெண்ட் நடத்திருக்கலாமே, எதுக்கு விதான் சௌதால ஒரு நிகழ்ச்சி தனியாக அரசு சார்பில் மரியாதை நிகழ்வு எதற்காக நடைபெற்றது அப்படின்ற ஒரு கேள்வியும் எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அரசாங்கத்திற்கு இது ஒரு போட்டோ அப்பா நீங்க பயன்படுத்திக்க தான் இந்த ஒரு ஈவெண்ட் நடத்திருக்கீங்களா
செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் வலுவாகுது. இந்த நிலையில் அரசின் மீது கைது செய்யப்பட்ட ஆர்சிபி நிர்வாகியோட மனைவியும் தற்பொழுது குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. வேணும்னே என் கணவரை கைது பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் தரப்புலையுமே இருந்தே கூட இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஒரு அழுத்தம் போயிருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இது சம்பந்தமாக தற்பொழுது விசாரணை ஓய்வு பெற்ற நீதிபதி குன்ஹா தலைமையிலான ஒரு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை குழுவில் என்னென்ன தகவல்கள் வெளிவரும் என்பதை நாம் வரும் நாட்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.